3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிற படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு. எதற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு? நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு. சரி, நியாய பிரமாணத்தின் சாபம் என்பது எது? இப்ப வாஸ்தம் இல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனம் வரைக்கும் அது ஒரு சில வசனங்கள் வாஸ்தம் அல்லவா? அந்த பட்டியலிலே வரக்கூடிய அத்தனையும் நியாய பிரமாணத்தின் சாபம். அப்ப நியாய பிரமாணத்தின் சாபம்னா எது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமே, எல்லாரும் இருக்கிறீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் நியாய பிரமாணத்தின் சாபங்கள். இந்த சாபத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். தரித்திரம் என்கிற சாபத்தை, அகால மரணம் என்கிற சாபத்தை, வியாதி என்கிற சாபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். கல்வாரி சிலுவையிலே தரித்திரத்துக்கு முடிவு கட்டினார், சாபத்துக்கு முடிவு கட்டினார். தரித்திரத்துக்கு அடையாளமாக அந்த முள்முடியை தலையிலே மனமுகுந்து அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்டினியாய் தொங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தாகமாய் தொங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்திலும் குறைவுபட்டார். எனவே இந்த சாபத்திற்கு தான் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சத்திய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஆமே, எந்த சாபத்திற்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே இதை விசுவாசிக்கிற ஒரு நபர், அதாவது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற அந்த நபர் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்படுகிறார், தப்பித்துக் கொள்கிறார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. நான் கேட்கிறேன், யார் தூங்கலையில? எல்லாம் முடிச்சிருக்கிறீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், மீட்டு கொண்ட பிறகு இங்கே இந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மீட்டு கொண்ட பிறகு மறுபடியும் அதே பாதையில கர்த்தர் எப்படி நடத்துவாரு? இவங்க சொல்றாங்களே கிறிஸ்தவங்கள்லாம், சில பாஸ்டர்லாம் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு கர்த்தர் அடியேடு தரித்திரத்தின் பாதையிலே நடத்துகிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அதாவது தரித்திரம் என்கிற சாபத்திற்கு கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. மீட்டு கொண்டதுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் எப்படி அதே பாதையில என்னை நடத்துவாரு? எத்தனை கேள்வி புரிஞ்சு? வெளிச்சம் வீசணும். வெளிச்சம் அடிக்கும் பொழுதுதான் குடும்பங்கள் வாழ்வடையும். இல்லைன்னா இன்னும் 25 வருஷத்துக்கு தரித்திரத்திலே கடந்து உருண்டுகிட்டு இருக்க வேண்டியதான். கர்த்தர் தரித்திரத்தின் பாதையில நடத்துறார் பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர். என்னத்தை ஜெபம் பண்றது? புத்தி வரணும்னு ஜெபம் பண்ணணும். இப்ப வேத வசனத்தை குறித்த அறிவு வரணும்னு ஜெபம் பண்ணணும். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்களாக்கி மீட்டு கொண்டதுக்கு பிறகு இப்ப கர்த்தர் என்னை பட்டினியின் பாதையில் நடத்துவாரா? தரித்திரத்தின் பாதையில் நடத்துவாரா? ஏழ்மையின் பாதையில் கர்த்தர் நடத்துவாரா? யார்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க?
வந்து சாட்சி சொல்றது. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? ஏங்க, கர்த்தர் தரித்திரம் என்கிற சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார், அதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க, அதுக்கு ஆமென் சொல்லுங்க. தரித்திரத்தின் பாதையில கர்த்தரை நடத்துகிறார், அல்லேலூயா ஆமென் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு, தரித்திரம் என்கிற சாபத்துக்கு ஆமென், என்னை நீங்களாக்கி என்ன செய்து கொண்டார்? மீட்டு கொண்டார். எனவே கர்த்தர் என்னை தரித்திரத்தின் பாதையிலே நடத்துகிறார் என்று அறிவீனமாய் என்ன செய்யக்கூடாது? புத்தியீனமாய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எனவே நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் சாபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், தரித்திரம் என்கிற சாபத்திற்கு கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா போடணும், சும்மா அல்லேலூயா கிடையாது. கர்த்தர் நேர்த்து என்னை அந்த வியாதிக்குள்ளே போட்டு நீ உருட்டி எடுத்தார், அல்லேலூயா. வியாதிக்குள்ளே போட்டு உருட்டி எடுத்தாரா? அதுக்கு ஒரு அல்லேலூயாவா? சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பாவம் தரித்திரத்தில் கிடக்குறாங்க, வியாதியில் கிடக்குறாங்க. என்னைக்கு தான் விடுதலை கிடைக்கும்? சத்தியத்தை எடுத்து போதிக்கும் போது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். ஆமென்.